எப்படி எங்களுக்கு மஸ்தா கும்தா ஹலோ அன்பா எல்லாருக்குமே வணக்கம். நான் உங்கள் ஜோயராஜ் மீண்டும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. ஸோ இன்றைக்கி நம்ம வந்து என்ன பார்க்க போகிறோம்னா கொடைக்கானலில் நடந்த ஒரு கோஸ்ட் ஸ்டோரி. ஸோ நல்லா ஃபன்னாக இருக்கும், நல்லா இருக்கும், பாருங்கள். பைண்டிங்களா பைபிள்லாம் ஒன்றுமே இல்லை, ஜாலியாக இருக்கும், ஃபன்னாக இருக்கும், பாருங்கள், ஃபுல்லாக பாருங்கள். சொல்லுவாங்க. அதாவது டெவில்னா பேய் எப்படி உருவாகுதுன்னாமா நம்ம நடந்துக்கிறத பொறுத்து தான். நல்ல ஆத்மானா ஒன்றுமே பண்ணாது. இந்த கோரமாக சாகுது இல்லைம்மா, பூரா டெவிலாக மாறிடும். இந்த சூசைட் பண்ணிக்கினேன் சூசைட்டு, அப்புறம் வந்து இந்த தீ நெருப்பு, அகோரம், தமிழில் வந்து அகோரம் அப்படின்னா கொடூரமாக சாகுறது. கொடூரம், ஓகே. எப்படின்னா வலியோடு சாகுறது. வலியோட எப்படின்னா நான் ஹைதராபாத்லேருந்து வரேன். டவர் இருக்குமா இங்கே இங்கே பாருங்க, ஃபுல் டவர் இருக்கு. நான் ஹைதராபாத்லேருந்து வரேன். நெல்லூர்னு ஒரு இடம் இருக்கு, நான் நல்லா ஓரம் கட்டிட்டேன். ஓகே. கிளீனர் வந்து முஸ்தபா, பாலக்காடு மலையாளி. முஸ்தபா, வெரி டூ மச் டயர்டு, ஐ am 1 hour here sleeping. You go to Bida stall. ஒரு 1 hour you no sleeping. ஓகே, 1 hour you waiting. அப்புறம் வந்து நீ ஸ்லீப் பண்ணு, என்னை வந்து எழுப்பிடு அப்படின்னு. சரின்ட்டான். இப்படி கரெக்டாக மணி 11:30 நைட்டு. ஓகே. கரெக்டாக ஒரு 1/2 hour தூங்கலை நான். இப்படி தான் படுத்தேன். நல்லா ஒயிட் சாரி, சீரியஸாக எப்படி எங்களுக்கு மஸ்தா கும்தா இல்ல அப்படி ஆள்லாம் இப்ப கிடையாது. ஒயிட் சாரி, ஓலோ மல்லிகைப்பூ வந்து நெஞ்சில உட்காந்துருச்சு. சத்தியமா பிராமிஸா வந்து உட்காந்து அப்படி சிரிக்குது. இல்ல ஆகுறது இல்லையா, அது நான் மேரேஜ் டீனேஜ் நானு. எப்படி இருக்கும், எந்த வயசுங்க? கரெக்டா 24 25 கரெக்டா. நானு, அலெக்சாந்தரு, அவன் நெப்போலியன், இவன் போரஸ், ஒரே ஸ்ட்ரென்த் ஜஸ்ட் அப்படி இருக்கும். அந்த மாதிரி சுச்சுவேஷன்ல வந்து நெஞ்சில உட்காந்து இப்படி அமுக்கு, லேட் ஆக ஆக அமுக்கிடுச்சு. தபகுன்னு புஷ் பண்ணிட்டு இறங்கிட்டேன். வேர்த்துருச்சு எனக்கு, ஃபுல்லா வேர்த்து. யாரு நீங்க தமிழ் தெரியல இருக்கு. உடனே முஸ்தபா அப்படின்னு வந்துட்டான். என்னண்ணே அப்படின்னா, இல்லண்ணே 20 நிமிஷம் தான், அதை ஏன் கூப்பிட்டீங்க அப்படின்னு. டே இருடா அப்படின்ட்டு அப்படின்னு இந்த கடைக்காருக்கு, அதே அவர் தமிழ் அப்படின்னா, அவனே தமிழ் பேசுறாரு. என்னண்ணே இங்க மாதிரி இந்த மாதிரி ஒயிட் சாரி வந்து ஒரு அமுக்குச்சு அப்படின்னு. அப்போ அவன் சொல்றான் அந்த கடைக்காரன், ஓ அந்த அந்த அவங்க லவ் ஃபெயிலியர், ட்ரெயின் வரையில ஜம்ப் பண்ணி சூசைட் பண்ணவங்க. அப்படியே வந்து ஸ்டார்ட் பண்ணி 15 நிமிஷத்துல சென்னை. ஒன்லி 15 minutes. அப்ப என்ன ஸ்பீடு போயிருப்பேன். ஐயோ சாட்டா சொல்றாரு பாருங்க, நம்ம சந்திரமுகி மாதிரி டபால்னு பல்ட்டி அடிச்சு போன மாதிரி போயிட்டேமா. எங்க சென்னை சிட்டி அண்ணா நகர் போயிட்டேன். போய் தூங்கல, யோசிச்சுக்கிட்டே அவ்வளோ பியூட்டி லேடி, சான்ஸே இல்ல. ஐயோ இல்ல, அது லவ் ஃபெயிலியர்ஸ்ல ஜம்ப் பண்ணிருக்கு. ஓ இங்கே அங்கிள் அது என்ன சொல்றான் அந்த கடைக்காரன், மேரேஜ் ஆயிடுச்சான்னா. ஏன் அப்படின்னு, மேரேஜ் ஆகாத பையனை தான் அட்டாக் பண்ணுமா. அதுக்கு நானா கிடைச்சேன். அப்பா அவ்வளவுதான் ஜெயிலு. I hope you all enjoy this video. நான் என்ன சொல்ல வரேன்னா, இந்த வீடியோவில் வந்து நாங்கள் ரொம்ப சிரிச்சினே தான் இருந்தோம். லைக் அந்த அங்கிள் நரேஷன் பண்ணும்போது அந்த ஸ்டோரியை வந்து நாங்கள் சிரிச்சினே தான் இருந்தோம். ஸோ அதுதான் நான் இந்த கேப்சர் பண்ணி உங்களுக்கும் காட்டலான்னு நான் வந்து இந்த வீடியோவில் அப்லோட் பண்ணேன். ஸோ நீங்களும் இந்த வீடியோ என்ஜாய் பண்ணிப்பேன் நான் நம்புகிறேன். அப்புறம் என்ன, மீண்டும் சந்திக்கலாம்.